ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி வீக்கெண்டு ஸ்பெஷல் ஃபிஷ்ஷு. நான் பாறை ஃபிஷ் வாங்கியிருக்கேன். இது வந்து மலபார் கிங் ஃபிஷ்ஷு சொல்லுவாங்க. இன்றைக்கி இதுலேருந்து ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணிக்கின்னு பாதி எடுத்து குழம்பு செஞ்சுக்கலாம். ஃபிஷ்ஷு ஃப்ரை எடுத்துக்கினேன். இதுக்கு மசாலா போட்டுக்கலாம். நம்ம ஃபிஷ்ஷு ஃப்ரைக்கு மசாலா போட்டுக்கலாம். நான் மசாலாஸ் எடுத்து வச்சுருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். தனியாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சால்ட் தேவையான அளவு, கொஞ்சம் மஞ்சள் தூள், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். ஃபிஷ்ஷில் 1 ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக நான் புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஊற்றிக்கலாம் மிக்சிங்க்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாறை ஃபிஷ்ஷு. நம்ம இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour இது மேரினேட் அப்படியே ஆகட்டும்னு விட்டுடலாம். மசாலா இதில் நல்லா ஊறி வரணும். நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறதுல தான் இது வந்து கலர் வரும். புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கருவேப்பிலை வந்து நல்லா ஒரு வாசனை இருக்கும், ஸ்மெல், அதுக்காக தான் அது போடுறது. ஓகே, இது நல்லா மேரினேட் ஆகி வரட்டும் ஒரு 1/2 hourக்கு. அப்புறம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஊறட்டும். நம்ம பாறை ஃபிஷ்ஷு பாதி மசாலா போட்டு வச்சுட்டா ஃப்ரைக்கு. அது ஊறட்டும். அதுக்குள்ளேயே குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் கொஞ்சம் ஆயில் ஊற்றுறேன். 1 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிட்டு சாம்பார் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அது கொஞ்சம் போட்டுக்கலாம். சீரகம் போட்டுக்கலாம். மிளகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். மூணு தக்காளி பழம் மீடியம் சைஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி, வெங்காயம், அப்புறம் மசாலா எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து குழம்பு தூள், தனியா தூள், அப்புறம் சாம்பார் பவுடர். இது வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். நான் மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவு, மற்றதெல்லாம் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு அளவு தான். அப்புறம் இதையும் போட்டு இதில் வதக்கிக்கலாம். நம்ம வதங்கட்டும். இது வதங்கட்டும். 2 நிமிஷம் வதங்கினா போதும். இது நல்லா வதங்கிருந்து நம்ம மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட் கிரைண்ட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கின பிறகு தான் நம்ம வந்து மசாலாஸ் போடணும். மிளகாத்தூள், தனியாத்தூள், குழம்பு தூள், சாம்பார் பவுடர் இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் இப்படி ஃப்ரை பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் அதை விடக்கூடாது ஃப்ரை ஆகிறதுக்கு. மசாலா போட்டு 2 மினிட்ஸில் ஆஃப் பண்ணி இது ஆறட்டும்.
தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு, மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது நல்லா ஆறணும், மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட் பண்ணிக்கலாம். மிக்சியில் போட்டுக்கலாம். மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா கிரைண்ட் பண்ணிட்டோம். இப்போ குழம்பு செஞ்சுக்கலாம். ஆயில் ஊற்றுறேன். கடுகு வெந்தயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம மசாலா போடும்போது மஞ்சள் தூள் போடல, இப்பதான் போடுறோம். இப்போ பூண்டு இஞ்சி எல்லாம் பச்சை வாசனை போற வரைக்கும் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த மசாலா ஊற்றிக்கலாம். மிக்சி ஜார்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி எடுத்து வச்சிருக்கேன், 1 கப் அளவு புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி நம்ம புளிப்பு தேவையாக்குற அளவு இவ்வளோ ஊற்றினா போதும், ஏன்னா தக்காளி வேற போட்டிருக்கோம். இப்போ நம்ம மிக்சி ஜாரில் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க ஊற்றி இருக்கிற தண்ணி மசாலா தண்ணி ஊற்றிக்கலாம். இது கொதிச்சு நல்லா திக்காய் வரட்டும். குழம்பு நம்மளுக்கு திக்கா வேணுமா தண்ணியா வேணுமா பார்த்து நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். பாருங்க, நான் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு நம்மளுக்கு கொஞ்சம் திக்காய் வரட்டும். கொதிக்கிட்டோம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம மீன் போட்டுக்கலாம். ஃபிஷ்ஷு போட்டுக்கலாம். ஃபிஷ்ஷு போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு மேலே விடக்கூடாது. 10 மினிட்ஸ் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். 10 மினிட்ஸ் நம்ம வச்சு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக 10 மினிட்ஸ் தான் நம்ம வைக்கணும். மீன் அப்போ உடையாமல் நல்லா இருக்கும். நம்ம மேரினேட் பண்ணி வச்ச ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் ஆயில் ஊற்றி வச்சுட்டு இருக்கேன். ஹீட் ஆயிடுச்சு ஆயிலில். ஃபிஷ்ஷு போட்டுக்கலாம்.
ஃப்ரை ஆகட்டும். 2 minutes ஆயிடுச்சு ஃபிஷ் போட்டு. இப்போ இது நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டோம்னா ஒரு 5 minutesல நம்மளுக்கு ஃபிஷ் ஃப்ரை ஆகிடும். இந்த பாறை ஃபிஷ் ஃப்ரைக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இதே மெத்தட் மசாலா போட்டு. நம்ம ஃபிஷ்ஷு ஃப்ரை ஆயிடுச்சு, எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஒயிட் ரைஸ், மீன் குழம்பு, மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். குழம்பு பார்த்துக்கலாம். மீன் குழம்பு சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம 10 minutes தான் விட்டோம். குழம்பு நல்லா வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீன் குழம்பு, மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. பாறை ஃபிஷ் வாங்கி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நான் ஃபிஷ் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் ஃப்ரை பண்ணியிருக்கேன். பசங்க சாப்பிடும் போது சூடாக ஃப்ரை பண்ணிக்கலான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.